அரைக்கீரையை ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி புளி போட்டு கடைஞ்சி பாருங்க. அரைக்கீரை குழம்பு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த அரைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து 6 வரமிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட அரைக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நான் அரைக்கீரையை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டீமரில் வெளியே போன உடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாமே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறைவாதாங்க அரைச்சி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கீரையை தாளித்து இந்த கீரையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு